ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி பெருசா கனவு காண்றாங்க. அதாவது 234 தொகுதியிலும் அதிமுக மெஜாரிட்டியில வின் பண்ணிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாஜக என்ன சொல்லுதுன்னா, இல்ல நாங்க பாத்தீங்கன்னா கணிசமான தொகுதிகள் அது இரட்டை இலக்கு எண்ணில நாங்க என்ன பண்ணுவோம் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக என்ன பண்ணுது கனவு கண்டுட்டு இருக்கு. ஆனா இந்த 2 பேருடைய கனவு பலிக்குமா அப்படின்றது தான் கலை யதார்த்தத்துல நம்ம வச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. அதிமுக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியில வின் பண்ணிடணும். அதாவது இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா பாஜக கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க. இந்த கூட்டணி ஆட்சி கான்செப்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னா நம்ம மெஜாரிட்டியில வின் பண்ணிடணும். அதாவது 234 தொகுதியில ஒரு தனி பெரும்பான்மையா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு தொகுதி வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 118 சீட் வரும். 118 சீட் வந்துட்டாங்கன்னா அவங்க தான் தனித்து என்ன பண்ண முடியும், ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. கூட்டணி தயவு இல்லாம. ஆனா இங்க அதிமுகவுடைய கள நிலவரமா என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல ஃபுல்லா வாஷ் அவுட்ல இருக்குது அதிமுக. அதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. சோ தென் மாவட்டங்கள்ல எப்படியாவது நம்ம கேட்ச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜக என்ன பண்றாங்க, முயல்றாங்க. ஆனா பாஜகவும் சரி அதிமுகவும் சரி தென் மாவட்டங்கள்ல இவருடைய தயவு இருந்தா ஓவரால் என்ன பண்ணிடலாம், கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, விஷயம் பார்க்கப்படுகிறது. அந்த ஒருத்தர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சொல்ல வேண்டாம், ஐயா ஓபிஎஸ் அவர்கள். ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன், சசிகலா, இந்த 3 பேரையும் நீங்க வச்சுக்கிட்டு எந்த கட்சி வைக்குதோ தென் மாவட்டங்கள்ல கவர் பண்ணிடலாம் அப்படின்றது தான் கல யதார்த்தமா இருக்குது அதிமுகவுக்குள்ள. இது திமுக கூட்டணிக்குன்னா திமுக கூட்டணி ஆல்ரெடி பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், எல்லா மாவட்டங்கள்லயும் பாத்தீங்கன்னா திமுக ஸ்ட்ராங்கா இருக்குது. அது ஒரு புறம் இருக்கட்டும். நான் பேசுறது பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணியை பத்தி. இந்த பாஜக என்ன நினைக்கிறாங்க, ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் சசிகலா வைத்து நம்ம தென் மாவட்டங்கள்ல கவர் பண்ணிடலாம். ஒருவேளை தென் மாவட்டங்களை நம்ம கவர் பண்ணிட்டோம்னா அதிமுக கூட கூட்டணி ஆட்சி அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், டிக்ளேர் பண்ணிடலாம். ஏன்னா அது விஷயமா தான் இவங்க என்ன பண்றாங்க, கூட்டணி ஆட்சி அப்படின்றது தொடர்ந்து அமித்ஷா முதற்கொண்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றத அதிமுக இருக்கிற யாருமே விரும்புறது இல்லை. எடப்பாடி பழனிசாமி விரும்புறது இல்லை, 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருமே என்ன பண்றதுல விரும்புறது இல்லை. எங்களுக்கு கூட்டணி ஆட்சி வேண்டாம். கூட்டணி ஆட்சி தத்துவத்தை தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் சாத்தியப்படுத்துறதுல அதுக்கு அதிமுக துணை போகாது. அதிமுக ஒருபோதும் அப்படி கூட்டணி ஆட்சிக்கு வழி வகுக்காது அப்படின்றதுல அவங்க என்ன பண்றாங்க, கண்ணும் கருத்துமா இருக்கிறாங்க. ஆனா இங்க கூட்டணி ஆட்சி மூலமா தன்னுடைய அதிகாரத்துல செலுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜக நினைக்குது. ஆனா இவங்க 2 பேருடைய கனவுக்கு, அதாவது அதிமுக தனி பெரும்பான்மையா வின் பண்ணணும், பாஜக கூட்டணி ஆட்சியில் வின் பண்ணணும், இவங்க 2 பேருடைய கனவு இருக்குல்ல, இந்த 2 பேருடைய கனவு பலிக்கணும்னா அதுக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனும் சசிகலா இவங்க 3 பேர் என்ன பண்ணணும் தேவைப்படுது. அது அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கா இருந்தாலும் சரி, இல்ல பாஜக இருந்தாலும் சரி, ஓபிஎஸ் உடைய தயவு யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு இந்த தென் மாவட்டங்கள்ல கவர் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதிமுக பாஜக கூட்டணி கலை யதார்த்தத்துல என்ன பண்ணணும் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏன்னா அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா தென் மாவட்டங்கள்ல முக்குலத்தோர் ஓட்டுகள் பாத்தீங்கன்னா நம்ம ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன், சசிகலா இவங்களுடைய பெரும்பான்மையான ஆதரவாளர்கள் தான் அங்க இருக்கிறாங்க. அதனாலதான் பாஜகவுடைய மாநில தலைவரா நயினார் நாகேந்திரன் என்ன பண்ணாங்க, சூஸ் பண்ணாங்க. ஏன்னா அவரு அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். அதனாலதான் நீங்க அண்ணாமலை நீக்கிட்டு இங்க நீங்க பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் என்ன பண்ணாங்க, சூஸ் பண்ணாங்க. ஏன்னா தென் மாவட்டங்களை கவர் பண்ணலாம். எப்படி மேற்கு மண்டலத்துல அண்ணாமலையை ஒரு செட்டிங்ல வச்சுட்டாங்களோ, இப்போ பாத்தீங்கன்னா நீங்க கொங்கு பெல்ட்ல பாத்தீங்கன்னா அண்ணாமலையுடைய தயவு அதிமுகவுக்கு தேவைப்படுது அப்படின்றது தான் கலை யதார்த்தம். ஏன்னா செந்தில் பாலாஜி என்ன பண்ணிட்டாரு, மேற்கு மண்டலத்துல ஃபுல்லா, அதாவது கொங்கு பெல்ட்ல ஃபுல்லாவே என்ன பண்ணிட்டாரு, ஆக்கியூபேட் பண்ணிட்டாரு. அவர் அடிச்சு சொல்றாரு. சோ அவர் என்ன சொல்றாரு, 10க்கும் மேற்பட்ட தொகுதியில நாங்க வின் பண்ணுவோம் அப்படின்றத அவர் கன்ஃபார்மா சொல்றாரு. சோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா கொங்கு பெல்ட்ல நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பண்றாரு, கவர் பண்ணிட்டாரு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி கொங்கு பெல்ட்ல இருந்து வந்தாலும் தன்னுடைய அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்கா போட்டாரா அப்படின்னா போடவே இல்லை. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் பாஜக மாநில தலைவரா இருக்கும் பொழுது நிறைய செட்டிங் பண்ணிட்டு அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்கா போட்டாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர் தொகுதியில ஜெயிக்கணும் அப்படின்னா கூட பாஜகவுடைய ஆதரவு வேணும்னா அதுக்கு அண்ணாமலை மனசு வைக்கணும். அண்ணாமலை மனசு வச்சாதான் எடப்பாடி பழனிசாமி அந்த தொகுதியில் நின்று வின் பண்ண முடியும் அப்படின்றது தான் கலை யதார்த்தமா இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நம்புறதுக்கு அதிமுகலே யாருமே விரும்பல அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மை. இதன் மத்தியில மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து மக்களுடைய ஆதரவு எனக்கு இருக்கு, மக்களோடு நான் பயணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே மக்கள் இவங்க பக்கத்துல இருக்கிறாங்களா, மக்கள் இவருக்கு உண்மையான தலைவரா தேர்ந்தெடுத்துட்டாங்களா அப்படின்னா இல்லவே இல்ல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா கடந்த வரலாறுல நீங்க பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தேர்தலை கண்ட பொழுதெல்லாம்
தமிழக மக்கள் எல்லாருமே எதிர்ப்பு அலைகளை தான் வீசினாங்க. மக்களோடு இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி கூட மக்கள் நிக்கவே இல்லை அப்படின்றதுக்கு கடந்த தேர்தல் எல்லாமே என்ன பண்ணுது, நம்மளுக்கு என்ன பண்ணுது, உணர்த்துது. அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி பக்கம் இல்ல, மக்களை விட்டுருங்க. அதிமுக நிர்வாகிகளே எடப்பாடி பழனிசாமிக்கு கூட இருக்கிறாங்களான்னா இல்லவே இல்லை. அடிமட்ட தொண்டன் முதற்கொண்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க எதுக்கு பாஜக கூட கூட்டணி வச்சுங்க, அதிமுகவை ஒன்றிணைங்க. பாஜக கூட போயிட்டு உங்களுக்கு கூட்டணி வைக்க தெரியுதுல, பாஜக எந்த அளவுக்கு நம்மளுடைய தலைவர்களை கழுவி கழுவி ஊத்துனாங்க, பாஜக எந்த அளவுக்கு நம்மளை விமர்சிச்சாங்க. சோ அதெல்லாம் மறந்துட்டு நீங்க பாஜக கூட கூட்டணி வைக்க தெரிஞ்ச உங்களுக்கு சொந்த கட்சியினரு ஒன்னா பயணிச்சிருக்கிறோம், ஒன்னா அமைச்சரவையில இருந்திருக்கிறோம், கூட எல்லாம் பயணிச்சிருக்கிறோம். ஆனா சொந்த உறவுகளை நீங்க சேர்த்துக்கிறதுக்கு தயாரா இல்லையே, அப்படி என்ன உங்களுக்கு வரட்டு கோவம், வரட்டு ஈகோ இருக்குது அப்படின்னு அதிமுக நிர்வாகிகளே எடப்பாடி பழனிசாமியை பார்த்து என்ன பண்றாங்க, கேள்வி கேட்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தான் எடப்பாடி பழனிசாமி நிக்கிறார். ஏன்னா பாஜக அப்படின்றது வந்து வெளியில இருந்து வந்த கட்சி. ஆனா ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலான்றவங்கள குடும்ப கட்சி. அப்படி இருக்கும்போது குடும்பத்துல இருக்கிற நீங்க வந்து மன்னிச்சு நீங்க ஏத்துக்கிறது தயாரா இல்ல, வெளியில இருக்கிற ஒரு ஆளை மன்னிச்சு ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறீங்க, அவங்களோட கூட்டு வைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறீங்க. ஆனா குடும்பத்துக்குள்ளேயே இருந்த, நம்ம ஒட்டி உறவாடி இருந்த, ஒரே தட்டுல சாப்பிட்டு படுத்து ஒரே பிரச்சாரத்துல மேற்கொண்ட உங்க குடும்ப உறுப்பினர்களை நீங்க வந்து அப்படி மன்னிச்சு ஏத்துக்க முடியல அப்படின்றது தான் கலை யதார்த்தமா இருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் ஓப்பனா சொல்லிட்டாருங்க, அதிமுக ஒன்றிணையத்துக்கு நான் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கூட போறேன், எனக்கு பதவியோ அதிகாரமோ வேண்டாம் அப்படின்றத ஓபிஎஸ் அவர்கள் தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு. சசிகலா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக ஃபர்ஸ்ட் ஒன்றிணைக்கணும், அதிமுக ஒன்றிணைத்துக்கு நான் எந்த தியாகத்தை வேணாலும் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலாவும் சொல்லிட்டாங்க. டிடிவி தினகரனும் ஆல்மோஸ்ட் அதுதான் சொல்லிட்டாரு. ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி அந்த வரட்டு யூகோவினால என்ன பண்றாரு, இவங்களை சேர்த்துக்காமே இருக்கிறாரு. வெளியில இருந்து வந்த மூன்றாவது கட்சியினரை இவங்க என்ன பண்ணுவாங்க, சேர்த்துப்பாங்க, மன்னிச்சுப்பாங்க, அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, இறக்க காட்டி என்ன பண்ணுவாங்க, கூட்டணி வச்சுப்பாங்க. ஆனா சொந்த குடும்ப உறுப்பினர்களை இவங்களால மன்னிக்க முடியல, இவங்களால சேர்த்துக்க முடியலன்னா அப்ப எடப்பாடி பழனிசாமி எப்படி ஒரு மாபெரும் தலைவர் அப்படின்னு தான் மக்கள் மத்தியிலும் சரி, அதிமுக நிர்வாகிகள் அடிமட்ட தொண்டர்கள் மத்தியிலும் சரி ஒரு பேச்சுகள் வந்து என்ன பண்ணுது, நிலவின் இருக்கு. சோ இதன் மத்தியில இவர் என்ன சொல்றாரு, மக்கள் எங்களோடு இருக்கிறாங்க, நான் மக்களோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா உண்மையிலே இவர் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற ஒரு விஷயத்துல சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்றாரு. அதுல தெரிஞ்சிற ரிசல்ட் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில வந்து வரவேற்பு இருக்குது அப்படின்றது. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான், தென் மாவட்டங்கள்ல ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்களுடைய ஆதரவு இல்லாம இபிஎஸ் ஆல தென் மாவட்டங்கள்ல கவர் பண்ண முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. குறிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில ஓப்பனாவே சொல்லிட்டாங்க, நீங்க திருநெல்வேலியில ஒரு சில தொகுதியில பாஜக விட்டு கொடுத்தீங்கன்னா திருநெல்வேலியில அதிமுக அப்படின்றது ஒண்ணு இருக்கவே இருக்காது. ஆல்மோஸ்ட் இங்க வந்து என்ன பண்ணிருச்சு, வாஷ் அவுட் ஆயிருச்சு, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மதுரையில செல்லூர்ராஜ் என்ன சொல்றாருன்னா, பூத் கமிட்டியோட நிர்வாகிகளை சந்திக்கிற கூட்டத்துல அங்க வந்து பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை, ஆட்கள் இல்லவே இல்லை, எல்லாருமே அதிருப்தியில இருக்கிறாங்க. பாஜக அதிமுக கூட கூட்டணி வச்சதுனால அதிருப்தியில இருக்கிறாங்க. இதுல வர பாஜக கூட்டணி ஆச்சுன்னு சொல்றாங்க, ரொம்ப அதிருப்தியில இருக்கிறாங்க, அவங்களால நம்மளால பேச முடியல. சோ செல்லூர்ராஜ் என்ன பண்றாரு, ஆஃப் ஆகி இருக்கிறார். ஏன்னா அவர் கல நிலவரம் என்ன பண்றாரு, நேரடி போய் பாக்குறாரு. எடப்பாடி பழனிசாமி மேல உட்காந்துட்டு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொன்னா, ஆனா கலை யதார்த்தம் என்ன, அங்க போய் கிரவுண்ட் லெவல்ல இறங்கி வேலை செய்யறாங்கல்ல, அவங்களுக்கு தான் தெரியும். சோ அப்படி இருக்கும்போது நிறைய எதிர்ப்பு அலைகள் வருது. இந்த எதிர்ப்பு அலைகள் மத்தியிலும் சரி, நிறைய குழப்பங்கள் மத்தியிலும் சரி, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற சுற்றுப்பயணம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கை கொடுக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கப்படுகிறது. இதை தவிர்த்துட்டு தென் மாவட்டங்கள்ல பாஜகவும் சரி அதிமுகவும் சரி ஓபிஎஸ்ஐ தவிர்த்து விட்டுட்டு இவங்களால கவர் பண்ண முடியுமானா அது இல்லவே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான இருக்கு. நீங்க தென் மாவட்டங்கள்ல போகணும் அப்படின்னா ஓபிஎஸ் உடைய தயவு இருக்கணும், சசிகலாவுடைய தயவு இருக்கணும், டிடிவி தினகரனுடைய தயவு இருக்கணும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இப்ப பாஜக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓபிஎஸ் எப்படியாச்சும் சமாதானப்படுத்தணும். ஏன்னா இபிஎஸ் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனாலதான் அமித்ஷா அவர்கள் சொல்றாரு, அதிமுக இருந்து ஒரு முதலமைச்சர் நாங்க தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொன்னாரு. எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் தலைமை அப்படின்னு பேசிட்டு இருந்த பாஜக இன்னைக்கு அதிமுக இருந்து ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க யாரை தேர்ந்தெடுக்க போறாங்க குறி சொல்ல முடியாதுங்க. ஓபிஎஸ் கூட திடீர்னு வந்து முதலமைச்சர் வேட்பாளரை சொல்லிட்டு பாஜக காய் நகர்த்தலாம்னா ஓபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாஜகவுடைய தீவிர ஆதரவாளராக இருக்கிறார். எவ்வளவு அசிங்கப்பட்டாலும், எவ்வளவு கேவலப்பட்டாலும், எவ்வளவு நம்மளை விமர்சிக்கப்பட்டாலும் பாஜக இருந்து அவர் வெளியே வர மாதிரி தெரியல. ஆனா இப்போ ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்க, ஐயா நீங்க பாஜக விட்டு வெளியே வந்துருங்க, வெளியே வந்து உங்களுக்கான ஒரு மாசு இருக்கு, இதுதான் சரியான தருணம். எப்படி தர்ம யுத்தம் ஸ்டார்ட் பண்ணீங்களோ
அப்போ உங்களுக்கு ஒரு வரவேற்பு இருந்தது மக்கள் மத்தியில. சோ அதே வரவேற்பு இப்ப இருக்குது. பாஜக அதிமுக கூட கூட்டணி வச்சதுனால இங்க கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கிறதுனால நீங்க வெளியே வந்துருங்க. வெளியே வந்துட்டு நீங்க ஒரு மாசான லீடர் காட்டுங்க, உங்களுக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓபிஎஸ் உடைய ஆதரவாளரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஓபிஎஸ் ஏதோ ஒரு தயக்கத்தை காட்டுறாரு. அது என்ன விஷயம் அப்படின்னு தெரியல. ஏன்னா 2 முறை வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு ஓபிஎஸ் சந்திக்கவே இல்லை. இப்ப 3வது முறையா வரப்போகிறார். அப்போ ஓபிஎஸ் சந்திக்கிறதுன வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு தான் பேசப்படுது. இதற்காக டைம் எல்லாம் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஓபிஎஸ் அவர்களை சந்திச்சுட்டா இது ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்கப்படுது. என்ன நடக்குது? ஆனா ஒரே ஒரு விஷயம், பாஜக வந்து கூட்டணி ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதிமுக மெஜாரிட்டியில வின் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவங்க 2 பேருடைய கனவு பலிக்கணும்னா அது ஓபிஎஸ் இருந்தாதான் சாத்தியமே தவிர ஓபிஎஸ் இல்லைன்னா அது சாத்தியமே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமும் இருக்கு. கல யதார்த்தமும் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சோ தென் மாவட்டங்கள்ல அதிமுகவும் சரி பாஜகவும் சரி இவங்க வந்து கவர் பண்ணணும்னா ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவங்களுடைய 3 பேருடைய தயவு தேவைப்படுது. இதை பத்தி உங்க கருத்து அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.